ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எத்தீரியமுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியம் வந்து எங்களுக்கு கரண்ட்டாக $2153 வந்து கரண்ட்டாக அப்டேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, இப்போ எத்தீரியம் வந்து நெக்ஸ்ட் மூவ் எங்களுக்கு இந்த மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ முதலாவதாக பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீவியஸாக 2021 மேல வந்து எங்களுக்கு மார்க்கெட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட அந்த ஹை வந்து $4378 வந்து இருக்கும், அந்த நியூ ஆல் டைம் ஹை. சரியா, அந்த ஹை வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் டம்ப் ஆகியிருப்பாங்க. டம்ப் ஆகிட்டு திருப்பி அங்கே திருப்பி ஒரு பம்ப் ஒன்று கொடுத்து இன்னும் ஒரு இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நல்லாவே கிராஷ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 81% கிட்ட எங்களுக்கு வந்து நியூ ஆல் டைம் ஹைலேருந்து டம்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் கரண்ட் ஹைக்கிற ஸ்டேஜ் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து 2024 2025 வரைக்கும் நாங்கள் போவோம். இப்போ 2024 2025 வந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, எங்களுக்கு ஒரு ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து திருப்பி டம்ப் ஆகிக்கிறாங்க. டம்ப் ஆகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நியூ ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ வந்து டம்ப் ஆகிக்கிறாங்க. சரியா, அப்போ நாங்கள் இப்போ கரண்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரீவியஸாக 2022 அந்த பிஎம் மார்க்கெட் ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நாங்கள் கரண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறோம். ஓகே, இந்த கரண்ட் ஆகிக்கிற ஸ்டேஜில் வந்து மார்க்கெட்டில் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு மூமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாக் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த பியரிஷ் ஃப்ளாக் வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் கரண்ட்டாக பார்த்தோம்னாலும் எங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பியரிஷ் ஃப்ளாக் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. எங்களுக்கு பியரிஷ் பிளாக் ஃபார்ம் பண்ணி அந்த பியரிஷ் பிளாக் வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் உண்டு. அதே ஸ்டேஜ் தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து நாங்கள் கரண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கோம். சரியா, அப்போ நாங்கள் வந்து 2021 எங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சோ அதே ஸ்டேஜில் தான் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உண்டு. எங்களுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. பார்க்கலாம், இங்கே ஷோல்டர், இது ஹெட், இது ஷோல்டர், பிரேக் டவுன். சரியா, அதே மாதிரி தான் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், ஹெட், ஷோல்டர், பிரேக் டவுன். சரியா, இப்போ பிரேக் டவுன் பண்ணப்பட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த லோ, எங்களுக்கு பார்த்து முன்னுக்கு இந்த லோ இருக்குது தானே, அந்த லோ வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணப்படணும். அந்த லோ வந்து எங்களுக்கு இப்போ பிரேக் டவுன் பண்ணப்பட்டு இருக்குதான்னு கேட்டால் இல்லை, இதில் வந்து ப்ரீவியஸாக இருந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. பட் இங்கே உள்ளது வந்து எங்களுக்கு இன்னும் இல்லை. அப்போ எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து திருப்பி இன்னமும் டவுன்ஃபால் ஆகணும். ஆகி கீழே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும். கிட்டத்தட்ட $864 $741 வரைக்குமே எங்களுக்கு வந்து எதீரியம் வந்து மூவ் ஆகிறதுக்கு மாதிரி இருக்கும். எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சைட் பேஸ் ஒன்று எங்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சைட் பேஸ் ஒன்று கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைட் பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைட் பேஸ்.
கிட்டத்தட்ட 2022 ஜூன்ல இருந்து 2023 அக்டோபர் வரைக்கும் எங்களுக்கு இந்த சைட்வேஸ் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல் இந்த சைட்வேஸ் எங்களுக்கு மார்க்கெட் இருந்திருக்கும். அதுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னா, எத்தீரியம் வந்து இப்போ எங்களுக்கு டம்ப் ஆகணும். எத்தீரியம் டம்ப் ஆக எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்குமே வந்துட்டு எங்க ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுத்துருப்போம். எங்களுக்கு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். இப்படி நாங்கள் RSI எனபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், RSIயில் பார்க்கலாம். RSI வந்து எங்களுக்கு ஓவர் சோல்ட் போகணும். ஓவர் சோல்டு போனால் எங்களுக்கு இந்த லைனுக்கு கீழே மூவ் ஆகணும். இடத்துக்கு பின்னால் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகுது. அப்போ எங்களுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நம்ம லைனுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகலை. எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால், சொன்ன மாதிரி ஃபர்தராக கீழே மூவ் ஆகி, இல்லை இந்த லைனுக்கு கீழே மூவ் ஆகிட்டு தான் இங்கே மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அப்படி மேலே மூவ் ஆகக்குள்ள தான் எங்களுக்கு 2017 பார்த்தோம்னு சொன்னாலும் விளங்கும். 2017 எங்களுக்கு இந்த லைனுக்கு கீழே எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகணும். மூவ் ஆகிறதுக்கு பின்னால் தான் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகி எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போச்சு. சரி, அப்போ எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு லாங் டைம் பீரியட் நாங்கள் பார்க்க கேட்டால் எங்களுக்கு ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பை லிமிட் போடலாம். இந்த ஜோன் $864 $747 இது வரைக்கும் எங்களுக்கு பை லிமிட் போடலாம். பை லிமிட் போட்டு எங்களுக்கு லாங் டர்ம் ஹோல்டிங்ஸ் வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய குயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனை தெரிஞ்ச மறக்க டிக் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.